அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூடேஸ் பிளஸ் போர்ட்டலில் ஸ்டூடெண்ட் மாடியூலில் நமது பள்ளியில் உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்களுடைய ஆதார் விவரங்களை உடாய் போர்ட்டலுடன் வேலிடேட் செய்து வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல்லாக ஆன மாணவர்களுக்கு MBU டியூ இருக்கிறதா அல்லது அப்டேட்டில் இருக்கிறதா என்ற விவரத்தினை கண்டறிந்து டியூ இருக்கும் மாணவர்களின் விவரங்களை எக்ஸல் வடிவில் டவுன்லோட் செய்து அந்த மாணவர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய ஆதார் புதுப்பிக்கும் மையம் அல்லது அஞ்சலகம் அல்லது பள்ளிக்கு போஸ்டல் கேம்ப் நடைபெற இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த இடத்திற்கு அழைத்து சென்று அவர்களுடைய பயோமெட்ரிக்கினை மிக எளிமையாக எவ்வாறு அப்டேட் செய்து கொள்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல குரோம் பிரவுசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல யூடேஸ் ஸ்டூடெண்ட் மாடியூல் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் யூடேஸ் பிளஸ் ஸ்டூடெண்ட் மாடியூல் அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு வந்திருக்கும். அதுல செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு கோ கொடுத்துக்கோங்க. நீங்க கோ கொடுத்ததும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியில் 11 டிஜிட் யூடேஸ் நம்பரும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல யூடேஸ் பிளஸ் போர்ட்டலுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு என்டர் கேப்சா அப்படிங்கிற இடத்துல அங்க என்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தவறில்லாம டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லாகின் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க லாகின் பட்டனை கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதுல லெஃப்ட் சைட்லயே அட்டென்ஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழேயே ஆதார் கேப்சர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு இது போல லோட் ஆயிட்டு வந்திருக்கும். அதுல லெஃப்ட் சைட்லயே லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் அதுல முதலாவதா ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்துட்டு ஒவ்வொரு மாணவருடைய பெயருக்கு பக்கத்துலயும் லாஸ்டா ஆதார் வேலிடேட் அப்படின்னு கொடுத்துட்டு MBU ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல கிரீன் கலர்ல வந்து இருந்ததுன்னா அந்த மாணவருடைய விவரங்கள் வந்து உடாய் போர்ட்டல்ல சரிபார்க்கப்பட்டு இது போல வந்திருக்கும். உடாய் போர்ட்டலில் சரிபார்க்கும் போது விவரங்கள் தவறாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு ஃப்ரம் உடாய் அப்படின்னு வந்திருக்கும். இது போல எந்தெந்த மாணவர்களுக்கெல்லாம் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு ஃப்ரம் உடாய் அப்படின்னு வந்திருக்கோ அந்த மாணவர்களுக்கு திரும்பவும் நம்ம உடாய் போர்ட்டல்ல வெரிஃபை பண்ணுவதற்கு அந்த மாணவருடைய பெயர் மேல கிளிக் பண்ணுங்க. பெயர் உங்களுக்கு ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆயிட்டு வந்திருக்கும். அந்த நேம் மேல கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் அந்த மாணவருடைய ஜெனரல் ப்ரொஃபைல் பேஜுக்கு போயிடும். அதன் பிறகு do you want to change demographic details அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செக் பாக்ஸை டிக் பண்ணுங்க. டிக் பண்ணினதும் அவர்களுடைய விவரம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணக்கூடிய வகையில உங்களுக்கு மாறிடும். அதன் பிறகு do you want to change ஆதார் details in SDMS அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல டிக் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் ஆதார் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல அந்த மாணவருடைய 12 இலக்க ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நீங்க 12 இலக்க ஆதார் நம்பரை டைப் பண்ணினதும் இது போல கிரீன் கலர் டிக் மார்க் வந்திருக்கும். அதன் பிறகு நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஸ் பர் இன் ஆதார் அப்படிங்கிற இடத்துல அந்த மாணவருடைய பெயர் ஆதார் கார்டுல எவ்வாறு உள்ளதோ அது போல எந்த ஒரு தவறும் இல்லாம டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்டா உங்களுக்கு சேவ் அப்படின்ட்டு ப்ளூ கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் இந்த செக்ஷன் வந்து சேவ் ஆயிட்டு வந்திருக்கும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாணவருடைய விவரத்தை நீங்க திரும்பவும் சரிபார்ப்பதற்கு அகைன் லெஃப்ட் சைட்லயே லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மேல சர்ச் அப்படிங்கிற இடத்துல அந்த மாணவருடைய பேரை நீங்க டைப் பண்ணீங்கன்னாவே அந்த மாணவருக்கு வேலிடேட் ஆயிட்டு இது போல கிரீன் கலர்ல வந்திருக்கும். அதே போல MBU ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்துட்டு MBU நாட் ரெக்யூர்ட் அப்படின்னு வந்திருக்கு. எந்தெந்த மாணவர்களுக்கெல்லாம் பயோமெட்ரிக் அப்டேட்ல இருக்கோ அந்த மாணவருக்கு MBU நாட் ரெக்யூர்ட் அப்படின்னு வந்திருக்கும். அதே போல எந்தெந்த மாணவர்களுக்கெல்லாம் கைரேகை புதுப்பிக்கப்பட வேண்டி இருக்கிறதோ அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்துல MBU பெண்டிங் அப்படின்னு வந்திருக்கும். இது போல எந்தெந்த மாணவர்களுக்கெல்லாம் MBU பெண்டிங் அப்படின்னு வந்திருக்கோ அந்த மாணவரை அருகாமையில் இருக்கக்கூடிய ஆதார் புதுப்பிக்கும் மையம் அல்லது அஞ்சலகம் அல்லது ஆதார் கேம்பிற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு MBU விவரங்களை நாம் புதுப்பித்துக் கொள்ளலாம்.
இது போல நமது பள்ளியில் எந்தெந்த மாணவர்களுக்கெல்லாம் MBA பெண்டிங் உள்ளது என்ற விவரத்தினை மிக எளிமையாக அறிந்து கொள்வதற்கு இந்த பேஜ்லயே டாப்க்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் டாப்ல டவுன்லோட் எக்ஸல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்திருப்பாங்க. அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அந்த எக்ஸல் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுவதற்கு கேட்கும். சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததும் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு டாப்லயே டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு அந்த எக்ஸல் ஃபைலை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஓபன் கொடுத்ததும் இது போல உங்களது பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்திருக்கும். இதுல கிளாஸ் செக்ஷன் அப்படிங்கிற ஹெட்டிங் மேல வச்சு கிளிக் பண்ணிட்டு டாப்ல ஃபில்டர் கொடுத்துக்கோங்க. ஃபில்டர் கொடுத்துட்டீங்கன்னா இது போல உங்களுக்கு ஃபில்டர் ஆயிட்டு வந்திருக்கும். இப்ப லாஸ்ட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா MBU ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டு MBU பெண்டிங் அப்படிங்கிற ஹெட்டிங்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினதும் எந்தெந்த மாணவர்களுக்கெல்லாம் MBU பெண்டிங் இருக்கிறதோ அந்த மாணவருடைய பெயர் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கும். இந்த மாணவர்களுடைய விவரங்களை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அவர்களுக்கு தகவல் தெரிவித்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஆதார் மையத்திற்கு சென்று அவர்களுடைய பயோமெட்ரிக் விவரங்களை அப்டேட் செய்து கொள்ளலாம். நன்றி.